அன்பு சகோதரர் பேசுகிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த அந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா மாதிரி இருக்குது. நான் இன்னைக்கு காலைல வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு நண்பரை சந்தித்தேன். சார் கட்டப்பையில் வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க சார். நான் சரி எங்கள் அண்ணன் வீடு அங்கே வரைக்கும் போகலாமேன்னு போனால் எனக்கும் சேர்ந்துச்சு. வர்றவங்க போகிறவங்க ரோட்டில் கணக்கெல்லாம் கிடையாது. இந்த ஊருக்காரன் அந்த கட்சிக்காரன் இந்த அதெல்லாம் கிடையாது. இந்த அப்படி வேண்டான்னாலும் விடுறதில்லை, வச்சுட்டு போயிடுறாங்க சார். அதனால என்ன ஆகி போச்சுன்னா சுற்றி இருக்க கிராமத்தில் சொந்த மதம் ஃபுல்லாக இப்போ அங்கே படைய இருக்க ஆரம்பிச்சான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வருது, வருமானம் எக்கச்சக்கமாக குமியுது. அப்புறம் என்ன செய்வாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ அங்கே படையெடுத்து அங்கே கும்பலாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமா. இப்போ என்னென்னா அந்த பகுதியில் இருக்க இந்த ஓட்டர் அது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு இடைத்தேர்தலை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கான வருமானத்தை எப்படி சம்பாதிச்சிடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டர் அது இது என்ன. ஏன்னா எல்லா மந்திரிகளும் அங்கே தான் குடியிருக்கிறாங்க. இப்போ எல்லா மந்திரிகளும் அங்கே தான் குடியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட சாதாரணமாக இருக்கிற ஆளுலாம் மிகப்பெரிய பணக்காரங்களாகிடுவாங்க, சந்தேகமே இல்லை. இதனுடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அக்கம் பக்கத்தில் மாவட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இவர்களெல்லாம் பேச்சு நல்லா இருக்குமே, நமக்கு இடைத்தேர்தல் வருமே, அதெல்லாம் பார்த்தா எப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஆயிரக்கணக்கில் இருக்கியா அப்போ குமியுது பணம். அப்போ என்ன செய்வாங்க, இப்போ எல்லாமே பார்த்தா இப்போ அந்த ஊரெலாம் ஒரு தீர்மானம் போட்டு அந்தந்த ஊரில் இருக்க கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க போல இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறவங்க மண்டையை போட்டால் நல்லாயிருக்கும், அப்போ தான் நமக்கு இடைத்தேர்தல் வருங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறி போச்சு. இது நான் இதாக சொல்கிறேன், ஆனால் இது ஒரு நல்ல விஷயமா சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த அளவுக்கு மக்களை ஒரு கேவலமான முறைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. அவங்கள மாற்றவும் முடியாது, என்ன செய்ய முடியும். இப்போ இது சரியா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் மாறுமான்றதும் தெரியல. அவங்க சீமானவர்கள் என்னென்னமா கத்தி பார்க்குறாங்கன்னு தெரியல, ஒன்றும் புரியல. சரி, அதிமுக மிகப்பெரிய கட்சி, பல முறை ஆட்சியில் இருந்தவங்க. ஒரு சாதாரண இடைத்தேர்தலில் ஏதோ முட்டைக்காரன்னு சொல்லி நீங்கள் போட்டியிடலன்னு சொன்னால் உங்களுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லை. சொல்லலாம் எதனால் அவங்க அப்படி பண்ணுவாங்க, ஏன் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது செய்ய எல்லாமே செய்கிறது தான். ஆனால் எதிர்கொள்ளணும். நீங்கள் எதிர்கொள்ளாதது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது நியாயமான விஷயம்னு எனக்கு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். உண்மையிலேயே ஆளுகிறவர்கள் யாரா, இப்போ நீங்கள் அவர் இன்னொரு கட்சி ஆண்டாலும் சரி, இப்போ ஆண்டு இருக்கவங்க சரி, நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. பல முறை ஆட்சியில் இருந்தவங்க இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. உண்மையால் உங்களுக்கு நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்திருந்தால், உண்மையிலேயே மக்கள் உங்கள் மீது பிரியம் வைத்திருந்து பாசம் வைத்திருந்தால், எவ்வளோ மந்திரி அங்கே போய் இருக்கணுமா? இருக்கிற இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ண ஜெயிக்க வைக்கணும். உங்கள் வேட்பாளரை இருக்கிற இடத்துல இருந்து ஜெயிக்க வைக்கணும். அதுதான் சிறந்த கட்சி. இதை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து எந்த கட்சிக்காரனும் வேலை செய்ய முடியல. நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ஊடகங்களில் பார்க்குறோம், சம்பவங்களை பார்க்குறோம். இதை நீங்களும் பாருங்கள். இது ஒரு ஜனநாயக முறையா அப்படின்றது பாருங்கள். இதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி இருக்கு பார்த்தீங்களா, சீமான் பாட்டாளி மக்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இதையெல்லாம் தாண்டி அவங்க எதிர்கொள்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள பாராட்டணும். இது போக ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு இருப்பேன், மக்கள் கொஞ்சம் யோசிங்க, மக்கள் தயவு செய்து யோசிங்க. யோசிக்கவே இல்லாமல் எது கொடுத்தாலும் வாங்கிட்டு பண்ணுறதுங்கிறது இன்னொரு ஆட்சியாளர்களோ அவர்களை குறை சொல்றது பிரயோஜனம் கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், எதனா செய்யத்தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் நம்ம மாறுங்க. இதனால் புதுமையான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது சிந்திங்க, யோசிங்க. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி நான் பேசவே இல்லை, அது நான் பேசுவேன். அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் கத்தும்போது நானும் சேர்ந்து கத்துறேன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் ஒவ்வொரு சமூகமும் பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஊடகங்களில் பேசுகிறவங்க, பேட்டி கொடுக்குறவங்க, நேர்காணல் இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க, என்ன உண்மை இருக்குது, இதெல்லாம் ஆய்ந்து அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்த நினைப்பேன். அது மாதிரி நான் கூடிய சீக்கிரம் அது விஷயமாக பேசுவேன். நீங்கள் பார்க்கணும், என்னுடைய கருத்துக்களை கேட்கணும், உங்களை கேட்டுக்கிறேன். அது போக என் மீது பிரியம் வைத்துள்ளவர்கள் எல்லாமே என்னுடைய யூடியூப்பில் போய் தயவு செய்து பாருங்கள், என்னையே ஒரு அங்கீகாரம் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.